அனைவருக்கும் வணக்கம். சேயம் கல்வி நிலையம், சேயம் கோச்சிங் சென்டர், சிவகாசி. இந்த வகுப்புல நம்ம அடுத்ததா பார்க்க போற தலைப்பு பண்புப்பெயர் புணர்ச்சி. முதல்ல பண்புப்பெயர் என்றால் என்ன? பண்புப்பெயர் அப்படிங்கிறது பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் அப்படின்றோம். பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் அப்படின்றோம். பண்புனா எதெல்லாம் பண்பு? உள்ளது உள்ளபடி அப்படியே நிலைச்சி இருக்கிறதுக்கு பேரு பண்புன்னு பேரு. மாறாது, மாற்ற முடியாது. இப்ப நிறம் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். கருப்பு, சிவப்பு, வெள்ளை, மஞ்சள் அப்படின்னு எல்லாம் சொல்றோம். கொஞ்ச காலத்துக்கு கருப்பை வெள்ளைன்னு, வெள்ளைய கருப்புன்னு சொல்லலாமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா அது அதனுடைய பண்பு. அந்த பண்பு மாறாது. சுவை இருக்கு, இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்புன்றோம். இந்த சுவை பெயர்கள் மாறாது. கொஞ்ச காலத்துக்கு இனிப்பை கசப்புன்னு, கசப்பை இனிப்புன்னு சொல்லி பார்க்கலாமான்னா மாற்ற முடியாது, சொல்ல முடியாது. அது அதனுடைய பண்பு. அளவு இருக்குது, அளவு மாறாது. வட்டம் அப்படின்றோம், சதுரம் அப்படின்றோம், செவ்வகம் அப்படின்றோம். இதெல்லாம் அதனுடைய பண்பு. அந்த பண்பு பெயர்கள் மாறாது. எண் சொல்றோம், 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்றோம். இந்த பெயர்கள் எல்லாம் ஒருபோதும் மாறாது. இது அதனுடைய பண்புகளை குறிக்கக்கூடியது. நாம பண்பு பெயர் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு நாம படிச்சிருந்தோம்னா நிறம், சுவை, அளவு, எண் இவற்றை குறித்து வரும் பெயர்கள் பண்பு பெயர்கள் அப்படின்னு படிச்சிருப்போம். இவற்றை குறித்து வரும் பெயர்கள் பண்பு பெயர்கள் அப்படின்னு. இந்த நிறத்தை குறிப்பதாகவோ, சுவையை குறிப்பதாகவோ, அளவை குறிப்பதாகவோ, எண்ணை குறிப்பதாகவோ வரக்கூடிய சொற்கள் இந்த புணர்ச்சியில வரும்போது எவ்வாறான மாற்றங்களை பெறுகிறது? இந்த சொற்கள் எல்லாம் எவ்வாறான மாற்றங்களை பெறுகிறது? நிலைமொழியினுடைய, அதாவது நிலைமொழியில நிறம் குறித்த சொற்களோ அல்லது சுவை, அளவு, எண் இவை சார்ந்த சொற்கள் நிலைமொழியில் இருக்கும்போது வறுமொழியோடு புணர்கையில் என்னென்ன மாற்றங்களை பெறுகிறது அப்படின்னு பார்க்க போறதுதான் பண்பு பெயர் புணர்ச்சி. இதுக்கு நன்னூலார் சொல்ற நூற்பா ஈறுபோதல். முதல்ல சொல்றாரு, இடையுகரம் ஈயாதல், ஆதி நீடல், அடியகரம் ஐயாதல், தன்னொற்று இரட்டல், இனமுதல், இணையவும் பண்பிற்கு இயல்பே அப்படின்னு சொல்லி நன்னூல் நூற்பா நமக்கு சொல்லுது. இங்க பண்பு பெயர் சொற்கள் நிலைமொழியாக வரும்போது வறுமொழி முதல்ல வரக்கூடிய சொற்களோட ஏற்படுகிற மாற்றங்கள் என்ன? ஒண்ணு ஈறு போதல் அப்படின்றார். இங்க ஈறு அப்படின்னா என்ன அப்படின்னா கடைசின்னு அர்த்தம். ஈறு அப்படிங்கிறது கடைசி. பெரும்பாலும் பண்பு பெயர் சொற்கள்ல இந்த நிலைமொழியினுடைய கடைசியில மை அப்படிங்கிற ஒரு விகுதி சொல் ஒண்ணு இருக்கும். மை விகுதி சொல். இந்த ஈறுபோதல் அப்படிங்கிற ஒரு விதிப்படி எது நீங்கும் அப்படின்னா மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடைசி விகுதி, இந்த எழுத்து மட்டும் நீங்குவதற்கான விதிதான் ஈறுபோதல் அப்படிங்கிறது. இந்த ஈறுபோதல்ங்கிற ஒரு விதியை பயன்படுத்தி வேற எதையாவது நீக்கலாமான்னா நீக்கக்கூடாது, நீக்கவும் முடியாது. இது முழுக்க முழுக்க பண்பு பெயர் சொற்கள், நிறம், சுவை, அளவு, எண் அப்படிங்கிற இதை சார்ந்து வரக்கூடிய சொல். இப்ப நாம இங்க பார்க்கிறோம் பெருமை, ஒரு அளவுல வரக்கூடியது. பெருவெளி அப்படின்றோம், பெரிய ஒரு அளவை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இப்ப கருவெளி அப்படின்றோம். இந்த கருவெளி அப்படிங்கிற ஒரு சொல்ல நாம பிரிக்கிறோம். கருமை கூட்டல் விழி அப்படின்றோம். ஈறுபோதல் என்னும் விதிப்படி மை விகுதி நீங்கியது. மீதம் இருக்கக்கூடியது கரு கூட்டல் விழி, கருவிழி. இந்த ஈறுபோதல் அப்படிங்கிற ஒரு விதியை மைய நீக்கக்கூடிய, இப்ப கருமை அப்படிங்கிறது நிறத்தை குறிக்கக்கூடியது, பெருமை அப்படிங்கிறது ஒரு அளவு குறிக்கக்கூடிய சொல். இது எல்லாமே பண்பு பெயர் சொற்கள். அதுல வரக்கூடிய நிலைமொழியினுடைய கடைசியில வரக்கூடிய இந்த மையை நீக்குவதற்கான, மைங்கிற இறுதி எழுத்தை நீக்குவதற்கான விதிதான் ஈறு போதல். ஈறு என்பது கடைசி. கடைசினா
நிலைமொழியினுடைய கடைசியில இருக்கக்கூடிய மை எழுத்தை நீக்குவதற்கான விதிதான் ஈறுபோதல் அப்படிங்கிறது. இப்ப சொல்றோம் கருமை கூட்டல் விதி, மை நீங்கிருச்சு, கருவிழி. இந்த ஈறுபோதல் அப்படிங்கிற விதியை வேற எங்கேயும் நாம பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தவும் கூடாது. இரண்டாவது விதி ஈறுபோதல் இடையுகரம் ஈயாதல். கருப்பா இருக்கிறவன கரியன் அப்படின்றான், கருவாப்பையில அப்படின்றாங்கல்ல, அதுபோல கரியன் அப்படின்றோம். கருமை கூட்டல் அன், கருமை கூட்டல் அன். ஈறுபோதல் அப்படிங்கிற விதிப்படி மை விகுதி கெட்டது. இந்த முதல் விதி ஈறுபோதல் பயன்படுத்தி இருக்கிறோம், மை விகுதி கெட்டது. மீதி என்ன இருக்குது? கரு கூட்டல் அன். இப்ப நமக்கு இந்த விதி என்ன சொல்லுது? இடையில இருக்கக்கூடிய உகரம் என்னவாகும்னா இகரமாக மாறும். இப்ப கா முதல் எழுத்து, மை கடைசி எழுத்து, இடையில இருக்கக்கூடிய எழுத்து ரூ. இந்த ரூல என்ன இருக்குது? இரு கூட்டல் ஊ இருக்கு. விதி நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இடையில இருக்கக்கூடிய உகரமானது, அதான் இடை உகரம் ஈயாதல். இடையில இருக்கக்கூடிய உகரம் என்னவாகும்னா இகரமாக மாறும். இந்த இரு கூட்டல் ஊல இருக்கக்கூடிய ஊ கெட்டு ஈயாக மாறும். இப்ப கா இரு கூட்டல் ஊல ஊ கெட்டு ஈயா மாறுச்சுன்னா இது என்னவாகும்னா கரி கூட்டல் அன், கரி கூட்டல் அன் அப்படின்றோம். இப்ப இந்த இடத்துல வரும்போது என்ன ஆகுதுன்னா கரி கூட்டல் அன். இங்க ஈ இருக்குது, இங்க ஆ இருக்கு. நிலைமொழியினுடைய கடைசியில ஒரு உயிரெழுத்தும் வறுமொழியினுடைய முதல்ல ஒரு உயிரெழுத்தும் ரெண்டும் சேருமான்னா சேராது. எப்படி சேரும் அப்படின்னா உடம்படுமை பெற்று சேரும். நம்ம விதி அங்க படிச்சிருப்போம். ஈரீற்று புணர்ச்சியில ஈய அறிவொழியவும் ஏனைய உயிர்வரின் வவும் ஏமுன் இவ்விருமையும் உடம்புடைமை என்றாகுமே அப்படின்னு சொல்லி அங்க ஒரு விதி ஒண்ணு படிச்சிருப்போம். நிலைமொழியினுடைய கடைசியில இகரம் இருந்து இகரமோ ஈகாரமோ இருந்தால் ஐகாரம் இந்த மூணு இருந்தா இது என்ன விதிப்படி எது சேரும் அப்படின்னா எகர உடம்படுமை சேரும். அதன்படி கரி கூட்டல் ஈ கூட்டல் அன், கரி கூட்டல் ஈ கூட்டல் அன். இப்ப இங்க கடைசியா இருக்கிறது மெய்யெழுத்து, இங்க இருக்கக்கூடியது உயிரெழுத்து. நிலைமொழியில உயிரும் வறுமொழி முதல்ல மெய்யும், நிலைமொழியினுடைய கடைசியில மெய்யும் வறுமொழியினுடைய முதல்ல உயிரும் இருந்தா ரெண்டும் இயல்பாக ஒன்றாகும். இதுக்கு விதியை நாம படிச்சிருப்போம். உடல் மேல், உடல்னா அந்த மெய்யெழுத்துன்னு அர்த்தம். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இந்த ஈ கூட்டலா யா அன். கரியன், கரியன் கருமை கூட்டல் அன் ஈறுபோதல்ங்கிற விதிப்படி மைவிகுதி கெட்டது. இடையில இருக்கக்கூடிய உகரம் இந்த ரூ, இடையில இருக்கக்கூடிய உகரம் ஈயாக மாறுங்கிற விதிப்படி கரி அன்னு மாறுது. ரெண்டும் உயிரீற்று புணர்ச்சியா இருக்கிறதுனால உயிரீற்று புணர்ச்சியினுடைய விதிப்படி இந்த இடத்துல ஈ சேருது. ஈ ஐவெளி எவ்வும் அப்படிங்கிற விதிப்படி எகர உடம்படுமை பெறுது. இந்த ரெண்டு சேர்றதுக்கு இந்த மெய் ஈயம் ஆவு சேர்றதுக்கு உடல்நேர் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி கரி கூட்டல் அன் கரியன். இந்த ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று இருக்கு பாருங்க. பெரியன் பெருமை கூட்டல் அன் ஈறுபோதல்ங்கிற விதிப்படி மை விகுதி கெட்டது. இடையுகரம் ஈயாதல்ங்கிற விதிப்படி இதுல இருக்கக்கூடிய ஊல இரு கூட்டல் ஊல ஊ கெட்டு ஈயாக மாறியது பெரிய கூட்டல் அன் அப்படின்னு.
இந்த எகர உடம்பெடுமை பெறுது. எகர உடம்பெடுமை பெற்றோம்னா பெரிய கூட்டல் ஈய கூட்டல் தான். இந்த ஈயாவும் சேர்றதுக்கானது, இந்த ஈயாவும் சேர்றதுக்கான விதி உடல்மேல் உயிர் ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி பெரியன் என்றானது. இது இரண்டாவது. மூணாவது ஈறுபோதல், இடைவுகரம் ஈயாதல். அதுக்கு அடுத்ததா ஆதி நீடல். பாசடை அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். பாசடை இதை எப்படி பிரிப்போம்? பசுமை கூட்டல் அடை. ஈறுபோதல் அப்படிங்கிற விதிப்படி மை விகுதி கெட்டது, மீதி பசு கூட்டல் அடை. பசு கூட்டல் அடை. இங்க விதி ஆதி நீடல். ஆதினா முதல் அர்த்தம். ஆதி அப்படின்னா முதல் அர்த்தம். நீடல் அப்படிங்கிறது ஆதி நீடல் அப்படின்னா தனக்கான மாத்திரை அளவிலிருந்து இந்த ஆதியில உள்ள முதல்ல இருக்கக்கூடிய இந்த எழுத்தானது நீளம், மாத்திரை அளவு நீளம், ஒரு மாத்திரை அளவு இருக்கக்கூடிய அந்த எழுத்து 2 மாத்திரையாக மாறும் அப்படிங்கிற விதிப்படி, ஆதி நீடல்ங்கிற விதிப்படி பசு பாசு என மாறும். இந்த பசு பாசு அப்படின்னு மாறும். பாசு கூட்டல் அடை. இங்க இப்ப இந்த பசு பாசுன்னு மாறின உடனே என்ன சொல்ல மாறிடுச்சுன்னா நிலைமொழி குற்றியலுகரமா மாறி போச்சு. நம்ம குற்றியலுகர விதிப்படி அந்த விதி என்ன அப்படின்னா என்ன சொல்லுதுன்னா, நிலைமொழி குற்றியலுகரமாக இருந்து, இது நெடில் தொடர் குற்றியலுகரம். ஒரு நெடிலை தொடர்ந்து குசுடுதுக்குறு வந்துச்சு அப்படின்னா அதை நாம் நெடில் தொடர் குற்றியலுகரங்கிறோம். நிலைமொழி குற்றியலுகரமாக இருந்து வருமொழி முதல்ல உயிரெழுத்துக்கள் இருந்தால், வருமொழி முதல்ல உயிரெழுத்துக்கள் இருந்தால் அங்க குற்றியலுகர புணர்ச்சி விதியில என்ன சொல்றோம் அப்படின்னா, உயிரெழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா உட்குரல் மெய் விட்டு ஓடும்னு அங்க ஒரு விதி ஒண்ணு படிப்போம். அதாவது வருமொழி முதல்ல உயிரெழுத்து இருந்தா நிலைமொழியில இருக்கக்கூடிய அந்த குற்றியலுகர புணர்ச்சியில இருக்கக்கூடிய சி கூட்டல் ஊ அப்படிங்கிறதுல ஊ என்ன பண்ணோம்னா மெய்யை விட்டு ஓடி போயிடும். இதான் விதி. அங்க விதி உயிர்வரின் முக்குரல் மெய் விட்டு ஓடுங்கிற விதிப்படி ஊ கெட்டு போச்சு. மீன் என்ன இருக்குன்னா பாச் கூட்டல் அடை. இப்ப இது ரெண்டும் சேர்ந்துடும். உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி பா சடை. பண்பு பெயர் புணர்ச்சிய நம்ம பார்க்கும்போது அந்த சொற்கள் எல்லாமே பண்பு பெயர் விதிகளுக்குள்ளேயே வரும் அப்படின்னு நினைக்க முடியாது. குற்றியலுகரமா மாறும். உயிரீற்று புணர்ச்சியா இருக்கும். மெய்யீற்று புணர்ச்சி விதிகளும் சேர்ந்து வரும். புணர்ச்சி அப்படிங்கறத என்னன்னா, நாம ஒரு சொல்ல பிரிக்கிறோம், ஒரு சொல்ல சேர்க்கிறோம். எப்படி பிரிச்சோம், எப்படி சேர்த்தோம், இதற்கான விதிகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த புணர்ச்சியோட விதி. சொல்ல நம்ம பிரிக்க தெரியும், பிரித்தெழுதுக அப்படின்னா இந்த சொல்ல நாம பிரிச்சு எழுதிடுவோம். பாசடை பிரித்தெழுதுக, பசுமை கூட்டல் அடை, முடிஞ்சு போச்சு. பசுமை கூட்டல் அடை சேர்த்தெழுதுக பாசடைன்னு எழுதிட்டோம். எப்படி வந்துச்சு, எந்த விதிப்படி வந்துச்சு? ஈறுபோதல், ஆதி நீடல், இடையுகர, இந்த இது குற்றியலுகரமா மாறினதுனால உயிர்வரின் குரல் மெய்விட்டு ஓடுங்கிற விதிப்படி உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படிதான் பசுமை கூட்டல் அடை பாசடை அப்படின்னு வந்தது. அதே இந்த ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு பாருங்க. முதுமை கூட்டல் ஊர், ஈறுபோதல் மெய் கெட்டது, முது கூட்டல் ஊர். ஆதி நீடல், ஆதினாலே முதல்னு அர்த்தம். ஆதி அப்படின்னா முதல். இந்த முதல் எழுத்து என்னவாகும்னா நீளும். ஒரு மாத்திரையிலிருந்து 2 மாத்திரையாக நீளும். இந்த ஒரு மாத்திரை நீண்டு மூது கூட்டல் ஊர், மூது கூட்டல் ஊர். இந்த இடத்துல இந்த தூ கெட்டு போனதுக்கான இது நெடில் தொடர் குற்றியலுகரமா மாறிடும். நெடில் தொடர் குற்றியலுகரமா மாறினதுனால இந்த உயிர்வரின் குரல் மெய்விட்டு ஓடுங்கிற விதிப்படி இங்க இத்து கெட்டு போச்சு. மீதம் இருக்கிறது இத்து கூட்டல் ஊ மூது. உடல் மேல் உயிர்
ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி மூதூர் என ஆனது. அடுத்ததா அடியகரம் ஐயாதல். பைங்கிலி, பசுமை கூட்டல் கிளி, ஈறுபோதல் அப்படிங்கிற விதிப்படி மை கெட்டது. பசு கூட்டல் கிளி, பசு கூட்டல் கிளி. இந்த அடி அகரம், இந்த அடியில் இருக்கக்கூடிய முதல்ல இருக்கக்கூடிய இப்பு கூட்டல் ஆவல் இருக்கக்கூடிய இந்த அகரமானது என்னவாகும்? ஐயாக மாறும். இந்த அடின்னா தொடக்கம், முதல்ல அர்த்தம். இந்த அடியில முதல்ல இருக்கக்கூடிய அகரமானது ஆ என்னவாகும்? ஐயாக மாறும். அப்படிங்கிற விதிப்படி பசு கூட்டல் கிளி என்னவாகுது? பைசு கூட்டல் கிளி. இப்ப போன சொல்லு நாம பார்க்கும்போது நெடில் தொடர் குற்றியல் வரும், உயிர் வரும் முக்குரல் மெய்விட்டு வரும். இங்க உயிரும் இல்லை, உயிரெழுத்து இருந்தாதான் நீங்கும். இங்க நமக்கு விதிப்படியே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சொல்லுல சு மொத்தமா நீங்கணும். இந்த சுங்கிற எழுத்து மொத்தமா நீங்கிறதுக்கு தான் நாம ஒரு விதியை இங்க நாம பயன்படுத்துறோம். இணையவும் பண்பிற்கு இயல்பு. கடைசியா இருக்கக்கூடிய இணையவும், இந்த பண்பு சொற்கள் ரெண்டும் இணைகிறதுக்கு சில தியாகங்கள், அந்த தியாகங்கள் படி என்ன ஆகுது? இந்த சூவானது கெடுது. இந்த கெடுவதற்கான விதி இணையவும் பண்பிற்கு இயல்பே. அப்படிங்கிற விதிப்படி சூ கெட்டது. மீதம் இருக்கக்கூடியது பை கூட்டல் கிளி. பை கூட்டல் கிளி. இனமுகள் அப்படின்னா அடுத்தது வறுமொழி முதல்ல இருக்கக்கூடியது கா. இந்த காவுக்கான இன எழுத்து ஞா, சாவுக்கான சாவுக்கான இன எழுத்து ஞா. இந்த விதிப்படி இதற்கான இன எழுத்து பை கூட்டல் இங்கு கூட்டல் கிளி, பைங்கிளி. இப்ப நமக்கு இங்கே ஒரு சொல் ஒன்று இருக்கு பாருங்க, பைந்தமிழ், பசுமை கூட்டல் தமிழ். ஈறுபோதல்ங்கிற விதிப்படி மை விகுதி கெட்டது. பசு கூட்டல் தமிழ். அடியகரம் ஐயாகல்ங்கிற விதிப்படி இந்த ஆ என்னவாகுது? ஐயாக மாறுகிறது. பைசு கூட்டல் தமிழ். இந்த சூவை மொத்தமா நீக்கணும். இணையவும் பண்பிற்கு இயல்புங்கிற விதிப்படி சூ கெட்டது. இணையவும் பண்பிற்கு இயல்புங்கிற விதிப்படி சூ கெட்டது. இனமுகள்ங்கிற விதிப்படி இந்து வந்தது. இனமுகள் அப்படிங்கிற விதிப்படி இந்து பெற்றது. அதுக்கு அடுத்த விதியா நாம பயன்படுத்துறோம், வெற்றிலை சொல்றோம். வெற்றிலை, நெற்றிலை, ஏதோ ஒரு சொல்ல நாம சொல்றோம். வெற்றிலை வெறுமை கூட்டல் இலை. ஈறுபோதல்ங்கிற விதிப்படி மை விகுதி கெட்டது. மீதம் இருக்கிறது வெறு கூட்டல் இலை. வெறு கூட்டல் இலை. இங்க விதி என்னன்னா, இங்க வெற்றிலையில ஒற்றெழுத்தை கவனிக்கலாம். இங்க ஒண்ணுதான் இருக்கு, தன்னொற்று இரட்டல். தன்னொற்று இரட்டல் அப்படிங்கிற விதிப்படி வெறு என்னவாகுது? வெற்றி என மாறும். வெறு அப்படிங்கிறது என்னவாகுது? வெற்று என மாறும். வெற்று கூட்டல் இலை. இப்ப இது வந்தொடர் குற்றியலுகரமா மாறிடுச்சு. இந்த சொல்லு வந்தொடர் குற்றியலுகரமா மாறிடுச்சு. நிலைமொழி குற்றியலுகரமாக இருந்து வறுமொழி முதல்ல உயிரெழுத்து இருந்தா உயிர்வரின் முக்குரல் மெய்விட்டு ஓடும். உயிர்வரின் முக்குரல் மெய்விட்டு
ஓடும் அப்படிங்கிற விதிப்படி இதுல இருக்கக்கூடிய இற்று கூட்டல் ஊல ஊ கெட்டது. மீதம் இருக்கிறது 2 ஒற்று வெற் கூட்டல் இலை. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி வெற்றிலை. இங்க நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு பாருங்க. நெற்றிலை நெடுமை கூட்டல் இலை. மை விதி கெட்டது ஈறுபோதல்ங்கிற விதிப்படி. மீதம் இருக்கக்கூடியது நெட்டு. மீதம் இருக்கிறது நெட்டு. அதாவது நெடு கூட்டல் இலை தன்னொற்று இறக்கலுங்கிற விதிப்படி நெட்டு. உயிரோரி முக்குரல் மெய்விட்டு ஓடுங்கிற விதிப்படி இதுல இருக்கக்கூடிய ஊ கெட்டது. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி நெற்றிலை என்றான். அடுத்ததா முன்னின்றமை திரிதல். செந்தமிழ் ஒரு சொல்ல இருக்குது. செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ். ஈறுபோதல்ங்கிற விதிப்படி மை விதி கெட்டது. மீதம் இருக்கிறது செம் கூட்டல் தமிழ். இங்க இன்னும் இருக்கு. ஆனா இங்க நமக்கு சொல்லுல இந்து இருக்கு. ஒரு மெய்யெழுத்துக்கு பதிலா இன்னொரு மெய்யெழுத்தை மாத்துறதுக்கு பண்பு பெயர் புணர்ச்சியில இருக்கக்கூடிய விதிகள்ல ஒண்ணு, முன்னாடி நிற்கக்கூடிய முன்னின்ற மெய்யானது என்ன பண்ணும் அப்படின்னா திரியும். திரியும்னா மாறுதல் அர்த்தம். இந்த எழுத்துக்கு பதிலா இன்னொரு எழுத்து, இந்த எழுத்துக்கு பதிலா இன்னொரு எழுத்து, முன்னின்ற மெய்யெழுத்தானது திரியும் மாறுங்கிற விதிப்படி இந்த இன்னுக்கு பதிலா இந்து வந்தது. செங்கூட்டல் தமிழ் மாறும்போது செந்தமிழ் என்றானது. செந்தமிழ் என்றானது. இந்த முன்னின்றமை திரிதல் அப்படிங்கிறது ஒரு மெய்யெழுத்து இருக்கிற இடத்துல அதற்கு இனமான வேறொரு மெய்யெழுத்து தேவை அப்படிங்கிற இடத்துல இதை நாம பயன்படுத்துறோம். மற்ற இடங்கள்ல இது வராது. எழுத்தை நீக்குவதற்கு இந்த விதி பயன்படாது. முன்னாடி இருக்கக்கூடிய மெய்யெழுத்தை இன்னொரு மெய்யெழுத்தா மாறுவதற்கு, திரிவதற்கு, திரிதல் அப்படின்னா மாறுதல் அர்த்தம். அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம முன்னின்றமை திரிதல் அப்படிங்கிறத பயன்படுத்துறோம். அடுத்த விதி இனமிகள். ஏற்கனவே அந்த சொல்ல நாம பார்த்துட்டோம். இருந்தாலும் இப்ப அதை திரும்ப சொல்றோம். கருங்கூந்தல், கருமை கூட்டல் கூந்தல். ஈறுபோதல்ங்கிற விதிப்படி மை விதி கெட்டது. மீதம் இருக்கக்கூடியது கரு கூட்டல் கூந்தல். இனமிகள் அப்படிங்கிற விதிப்படி இந்த காவுக்கான, இந்த க வரிசைக்கான இணை எழுத்து, தொடக்கத்திலே சொன்னோம் காவுக்கான இணை எழுத்து இந்த வரிசைக்கானது இங்கு அப்படின்னு சொல்றோம். கரு கூட்டல் கூந்தல் இனமிகள் அப்படிங்கிற விதிப்படி இனமிகள் அப்படிங்கிற விதிப்படி கரு கூட்டல் கூந்தல் கருங்கூந்தல். கருங்கூந்தல், கருமை கூட்டல் கூந்தல் கருங்கூந்தல். இங்க பைந்தளிர், பசுமை கூட்டல் தளிர். ஈறுபோதல்ங்கிற விதிப்படி மயில் விதி கெட்டது. இது பசு கூட்டல் தளிர். அடியவரம் ஐயாதல்ங்கிற விதிப்படி இந்த ஆ என்ன வாணிச்சு ஐயா மாறியது. அடியவரம் ஐயாதல்ங்கிற விதிப்படி பைசு கூட்டல் கொந்தல். இப்ப நமக்கு சொல்லு பைந்தமிழ் இங்க இருக்கிற சூங்கிற எழுத்தை மொத்தமா நீக்கிறதுக்கு தான் நாம இணையவும் பண்பிற்கு இயல்பு. ஏற்கனவே ஒரு விதியில இதை நாம பார்த்திருக்கிறோம். இணையவும் பண்பிற்கு இயல்புங்கிற விதிப்படி சூ கெட்டது. பை கூட்டல் தளிர். இனமிகள் அப்படிங்கிற விதிப்படி பை கூட்டல் தளிர்
பைந்தளிர். பைந்தளிர் அப்படிங்கிறது தான் இதனுடைய விதி. ஈறுபோதல், இடையுகரம் ஈயாதல், ஆதி நீடல், அடியகரம் ஐயாதல், முன்னின்றமை தெரிதல், தன்னொற்று இரட்டல், இனமிகள், இணையவும், பண்பிற்கு இயல்பே அப்படிங்கிறது பண்பு பெயர் புணர்ச்சியினுடைய விதிகள்.